உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், துவரம்பருப்பு 1 கப்பு எடுத்துட்டேன். 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட அரிசி, 3ஐயும் சேர்த்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு எடுத்துட்டு திருப்பி அதில் உப்பு, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதிலே நல்லா ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் அரிஞ்சு போட்டு, பூண்டு ஒரு 7-8 பல் நல்லா நறுக்கி அதில் போட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சி, தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் போட்டு எல்லாம் பிசைஞ்சி கலந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணேன்னா, திரும்பி ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி, திருப்பி வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் கூடவே நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டு, அதில் 3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுங்க, 2 மல்லித்தூள் போடுங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடுங்க, உப்பு தேவையான போடுங்க, எல்லாம் கலந்து அதில் ஊற்றுங்க. அந்த வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுத்து ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு காரம்லாம் சரி பார்த்து ஊற்றி வச்சுட்டு, தேங்காய் வந்து சோம்பும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட கலந்து எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் குழம்பு. ஏன்னா உருண்டை உருட்டி கூட தண்ணி குடிச்சிருவாங்க. உருட்டி கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு கொதித்து அந்த மிளகா வாடை போனோன்னா சிம்மில் வச்சுட்டு, ஏற்கனவே இந்த உருண்டை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சின்ன உருண்டையாக உருட்டி அதில் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னே நல்லா அந்த உருண்டை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ஹையில் வைங்க. அந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் மேலே மிதந்து வரும்போது நீங்கள் உப்பு காரம்லாம் எல்லாம் சரி பார்த்துட்டு நிறுத்திட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே அந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு, அதையே நீங்கள் வடையாக தட்டி இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஈவினிங்கில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.